வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது சேனல் இன்ட்ரோ கொடுத்தே. ஐ நோ. அண்ட் இந்த vlog வந்து நம்ம இப்போ ஆகஸ்டில் இருக்குமா, நான் வந்து இதை ஏப்ரல் ஷூட் பண்ணேன். ஸோ ரொம்ப vlog ஷூட் பண்ணுற அளவுக்கெல்லாம் மை டே அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காலாம் போகும்னு எல்லா டேஸும் சொல்ல முடியாது. ஸோ பட் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, லைக் நம்ம அந்த பேட்டர்ன் மேக்கிங் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அண்ட் கிளாஸ் நிறையெல்லாம் இருக்கும்ல, மாதிரி நல்ல நல்ல டேஸில் நடக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் வீடியோஸாக விலாக்ஸாக கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்லாம் எனக்கு தெரியல. பிகாஸ் முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே வந்துட்டு சேனல் காட் டவுன். பட் எடுத்தோடனே அதை பற்றி பேச வேணாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு இந்த vlog பற்றி பேசலாம். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் டோனர், அது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவா சம்திங் லைக் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் ஐ பாட் இட் லாங் பேக், எக்ஸ்பைர் ஆகிறதுக்குள்ளே யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டான்கியோட லிப் பாம் வந்து ஐ ஆம் இன் லவ் வித் திஸ் லிப் பாம். அண்ட் ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நான் லிப்ஸ்டிக்கே போடுறதில்ல. ஐம் ஒன்லி யூஸிங் திஸ் லிப் பாம் வித் லிப் லைனர் காம்போ ஃப்ரம் மார்ஸ். அண்ட் ஐ எம் டோட்லி லவ்விங் இட் பிகாஸ் என்னோட லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகுது. அண்ட் ஐ டோன்ட் லைக் அந்த மாதிரி மேட் வந்து ட்ரை மேலே போடுறது, பிகாஸ் டெஃபினட்டாக லிப் வந்து கிராக் ஆகிடும் அண்ட் அது ரொம்பவே டேஞ்சர். ஸோ இந்த பெரி க்ரம்பிள்ன்ற ஷேட் இந்த டான்கியோட லிப் பாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப மேக்கப் போட பிடிக்காதுன்றவங்களுக்கு கூட இது பிடிக்கும். நீங்கள் சும்மா ஒரு லேயர் லைட்டாக போட்டிங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் டிண்ட், பட் நல்லாவே வந்துட்டு 2 to 3 லேயர்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு கிளாஸ் போட்ட ஃபீல் இருக்கும். அண்ட் இட்ஸ் அண்டர் பட்ஜெட் டூ. அண்ட் தென் நான் வந்து ஹேர் கேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லிலியாரா பிராண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ கரண்ட்டாக இது யூஸ் பண்ணல. நான் இது ஃபியூ மந்த்ஸ் பேக் எடுத்த vlogன்னு சொன்னல. ஸோ அந்த டைமில் ஐ பின் யூஸிங் திஸ் ஹேர் சீரம். பட் இந்த ஹேர் ஆயில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். பட் ஹேர் சீரம் அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ குவைட் லைக் டிட். ஒரு நல்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் அது அவங்களோட ஹேர் ஆயில் அதை விட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலான வீடியோ பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன். இந்த vlog பார்த்து முடிச்சுட்டு அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஹெவி ஆயிலிங் தான் இம்பார்ட்டண்ட். எந்த ஆயில் போடுறீங்கன்றதை விட முதல் ஆயில் போடுறோமா ஹேர்லன்றது தான். நான் வந்து டெஃபினட்டாக ஹேர் ஆயில் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி, பிகாஸ் என்னோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும் அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கும். அண்ட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை ஹேரோடு இருக்குது. ஸோ பிஃபோர் ஹேர் வாஷ் ஒரு 2 hours ப்ரையராக ஆர்எல்ஸ் மார்னிங் போட்டு ஈவினிங் ஹேர் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெவி ஆயிலிங் ஒர்க் வந்து எவ்ரி வீக் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட பண்ணிடுவேன் நான் எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணும் போதுமே கூட. ஸோ ஐ லைக் டூயிங் இட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் வித் ஆர் இந்த ஹீட் பாடி ப்ராப்ளம் கூட அது சால்வ் பண்ணும். கண்டிப்பாக வந்துட்டு ஆயிலெலாம் நம்ம தலைக்கு தேவை. ஸோ அதனால யாருன்னா ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ வில் see டிஃப்ரென்ஸ் இன் யுவர் ஹேர் டெக்ஸ்சர். எவ்ரிடே எனக்கு போடுறது பிடிக்காது. நானுமே ஹேர் வாஷ் பண்ணுற டைமில் மட்டும்தான் ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஆயிலிங் வந்து ஹெவி ஆயிலிங் பண்ணுவேன். பட் ஸ்கூல் டைம்லலாம் வி யூஸ் டு அப்ளை அப்படியே ஃபுல்லாக ஆயில் போட்டு எவ்ரிடே தான் இருந்தோம். அது எப்படி அப்போல்லாம் இருந்தோன்னு தெரியல எனக்கு வந்துட்டு. இப்போலாம் இல்லை, எப்போ நான் காலேஜ் போனோன்னா அப்போதுலாம் இந்த மாதிரி போடுறதில்ல. ஏன்னா டஸ்ட்டு அதிகமாக செட்டில் ஆகும். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுவோம், அப்படி ஆயில் ஓடலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. தட் டசன்ட் லுக் குட் ஆஸ் வெல், ரைட்? ஸோ அதனால ஐ டோன்ட் டூ தட். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரூட் பவுல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இட்ஸ் நாட் மை ஆக்சுவல் பிரேக்ஃபாஸ்ட், பட் என்கிட்ட இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அண்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்துட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு பண்ணணும் அப்படின்னு ஒரு எனக்கு வரும் ஒரு ஒரு எனர்ஜி ஆர் ஒரு மோட்டிவேஷன் டு டூ திஸ். இதை பண்ணலாமா மோட்டிவேஷன் கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் அப்படி தான் இருக்காது. அதை எதுவுமே பண்ணாமல் லைக் அப்படியே வந்துட்டு லைக் இந்த ஹெல்த்தை கான்ஷியஸாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சோண்டாவது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும். இதோட ரிசல்ட் வந்துட்டு இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கிறது சொல்கிறேன், மைண்ட்ஃபுல்லாக இல்லாமல் மைண்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, லைக் ஃபுட் ரிலேட்டடான விஷயம் அண்ட் ஹெல்த்துமே கூட. அது வந்து நல்லா எனக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு. 2 டைம்ஸ் வந்து நான் சிக்கானேன். 2026 ஸ்டார்டிங்கில் அண்ட் 2025லேயுமே ஒரு வாட்டி சிவியராக. ஸோ அந்த 2 இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் நான் கொஞ்சமாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ எம் நாட் டூயிங் மை பெஸ்ட். ஸோ யா ஐம் ட்ரைங் டு. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஐ டிட் ஐ யூஸ்வலி ரிலாக்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் ஐ வாட்ச் சம்திங் அண்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருப்பேன்.
அண்ட் தென் ஸ்டூடெண்ட் என்கொயரிஸ்லாம் இருக்குதுன்னா நான் அந்த டைமில் தான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் வந்திருக்கோம், நைட்டில் வந்திருக்கலாம், இல்லை மார்னிங்கே நிறைய வரும் queries. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு தென் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பித்தா ஆக்சுவலி டைம் ரொம்ப போகிற மாதிரி இருக்கும், டைம் அதிலே போகும். மற்ற ஒர்க் எல்லாம் நான் டிலே பண்ணுவேன். ஸோ அதனால இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் மட்டும் அதை பண்ணலாம், மற்ற டைம்லாம் வேணான்ற மாதிரி நான் இது பண்ணிப்பேன். திரும்ப ஈவினிங் கொஞ்சம் பார்க்கலாம், இல்லை லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுப்பேன், அந்த டைமில் இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சு பண்ணுவேன். அண்ட் தென் வந்து நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. ஸோ ஆக்சுவலி எடிட்டிங் வந்து எப்படின்னா, நான் ஆக்சுவலி ஒரு கோர்ஸ் கூட பண்ணேன் எடிட்டிங்கில். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, யூடியூப்ல, எனக்கு தெரியல, யூடியூப் இல்லை, இன்ஸ்டாகிராமில் முன்னாடிலாம் மிடில் கிளாஸ் எடிட்டிங்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் எடிட்டிங் தான். ஸோ அந்த பிரேம் அண்ணா ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண லேர்ன் பண்ணேன். பட் ரொம்ப டைம் கன்சியூமிங். அண்ட் அவங்க கேப்கட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. கேப்கட்டில் தான் வந்துட்டு ஐபேடில் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் டாவன்சி இருக்கவங்க, லேப்டாப் இருக்கவங்க டாவன்சியில் பண்ணாங்க. பட் இது எப்படின்னா, ஒரு ஃப்ரீ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கேப்கட் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை, அஃபிஷியலாக நினைக்கிறேன். பட் அவங்க கொடுத்தது வந்து இதுக்கு யூஸ் ஆகவே இல்லை. என்னோட இது ஐஃபோனில், ஐஓஎஸில் அந்த லிங்க் வந்துட்டு ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, நான் விட்டுட்டேன். ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் இன்ஷார்ட்டில், அண்ட் இப்போ எடிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவிக் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம பண்ண முடியுது. ஸோ நீங்களும் எடிட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஷார்ட் பெஸ்ட்டு. அண்ட் தென் வந்துட்டு விஎன் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அது ஃப்ரீ வெர்ஷனுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னும் இன்ஷார்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்குது, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் எல்லாமே. அண்ட் தென் எடிட்ஸ் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, டெக்ஸ்ட், ஃபாண்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன யோகா பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராலாம் நான் பண்ண மாட்டேன். எப்போ உடம்பு சரியில்லாம ஆகுதோ, லைக் பீரியட்ஸ் இரெகுலர் ஆனோனே, ஐயோ யோகா பண்ணே ஆகணும், பண்ணலாம்னு பண்ணுவேன். பேக் பெயின் வந்தோன்னா, ஐயோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது, ஸ்லவுச்சிங்கா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு அந்த பிரச்சனை வரும்போது பண்ணுற ஆள் தான் நான். அண்ட் அது ஒர்க்கும் ஆகுது, ரெகுலராக பண்ணால் நல்லா இருக்கும். பட் அந்த மோட்டிவேஷன் வர மாட்டேது, இல்லை சம்டைம்ஸ் எனர்ஜியே இருக்காது, இதை பண்ண கூட எனர்ஜி இல்லாத மாதிரி ட்ரைனிங்காகவே இருக்கும். ஸோ ஆனால் நான் வந்துட்டு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். லெட்ஸ் சி. அப்பப்போ பண்ணுவேன், ஒரு 5 days, தென் ஒரு பிரேக் விடுவேன், அகேன் ஒரு 1 week பிரேக், 2 weeks இப்படி தான் போகும். தென் மை ஆக்சுவல் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் புட்டு ஃபார் தட் டே. ஸோ அதை திரும்பியுமா நான் ஒரு மிட் மிட் ஆஃப்டர்நூனா அந்த டைமில் சாப்பிட்டுட்டு, அண்ட் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் பற்றி கூட சொல்லுவோம். இட்ஸ் வெரி அஃபோர்டபுள், ஐ திங்க் 50 rupees 60க்குள்ளே தான். அண்ட் இன்சைட் பிராண்ட்லேருந்து. அண்ட் இது ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்க, ஐ டோன்ட் நோ, எக்ஸ்பைரிலாம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 years இருக்கும் போல் இதை வாங்கி. நான் நெயில் பாலிஷஸை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பட் போட்டேன்னா அதோட ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் நான், அது சிப்பாகி போகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக, ஒரு டிஷ்யூ எடுத்தாலே லைக் 2த்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிடலாம், ஒரு பேட் வச்சு. ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், நைக்கால் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நான் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் மீ டு பி லைக் தட் இன் பைபிள் ரீடிங். ஸோ அதை நான் ரொம்ப வந்துட்டு கில்ட் ஆகும், அண்ட் எனக்கு இதுவாக இருக்கும், என்ன ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, யூவர்ஷன் ஒரு பைபிள் ஆப் இருக்குது. ஸோ யூவர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க, ப்ளேஸ்டோர், ஆப்ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு நிறைய பைபிள் பிளான்ஸ் இருக்கும், பைபிளும் ரீட் பண்ண முடியும், பைபிள் பிளான்ஸும் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் நிறைய அதில் இருக்குது. பட் நான் வந்து மேஜராக அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன், ஒரு பைபிள் பிளான் எடுத்து அது எவ்ரிடே போர்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். லைக் நியூ சாப்டர்லேருந்து, நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு சாப்டர், அண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு சாப்டர், சாம்ஸ், இந்த மாதிரி அவங்களா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 365 days we can complete a Bible if you follow that plan. ஒரு பிளான் இல்லை, தேர் ஆர் சோ மெனி பிளான்ஸ். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்தே ஆர்டராக போகிற மாதிரியான பிளான்ஸும் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இது ஒர்க் ஆகுது, எனக்கு பிடிச்சும் இருக்குது. லைக் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங், ஒரு பேலன்ஸ்டாக நல்லா இருக்கும் படிக்க. நான் பிரேக் விட்டாலுமே கண்டினியூ பண்ணிடுறேன், பைபிள் பிளான் இருக்கனால நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை ஹேபிட் பில்ட் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். ஐ கான்ட் தேங்க் enough for those who found that or created that app. So talking about this blouse which I'm stitching right now, நான் யூஸ் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a brocade
ஃபேப்ரிக். ஸோ ப்ரொகேட் ஃபேப்ரிக்ல வந்துட்டு இந்த சரி மாதிரி இருக்கும்ல, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பார்க்கறதுக்கு பிடிக்காதான்னு கேட்டா, லுக் வைஸ் இட் லுக்ஸ் வெரி நைஸ். பட் ஸ்டிச் பண்ண பிடிக்காது. ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் தட் சரி திங். அது வந்துட்டு கட் பண்ணா, நம்ம இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்க மாரி ஆகும். பிகாஸ் அது ரொம்ப அ காட்டன் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது? அதோட டெக்ஸ்சரே இஸ் நாட் குட் அண்ட் நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கு அது ஆபத்து தான்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹேட் திஸ் ஹெல்த் இஷ்யூ லைக் ஐ ஹேட் ஒரு மேஜரா ஒரு இஷ்யூ வந்துச்சு. லாஸ்ட் இயரா 1 1/2 இயர்ஸ் இருக்குமா? லைக் ஒரு 1 1/2 இயர்ஸ் பேக். ஸோ இந்த மாதிரி நான் மாஸ்க் போடாம ஸ்டிச் பண்ணனால, ஸோ அதுலேருந்து ஐ ஸ்டார்ட்டட் டு வேர் மாஸ்க். எஸ்பெஷலி எல்லாத்துக்கும் போட முடியாது. கிளாஸ் டைம்லலாம் என்னால மாஸ்க் போட்டு கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ நான் சூஸ் பண்றது ஃபேப்ரிக் கேர்ஃபுல்லா பண்ணுவேன். மத்த டைம்லலாம் மாஸ்க் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். காட்டன் இந்த மாரி ஃபேப்ரிக்லாம் வேண்டாம். பட் இந்த மாதிரி ரொம்ப பறக்கும் தூள் தூளா இந்த மாதிரி ஜரி இருக்கு, பட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாரிலாம் இருக்குன்னா மேண்டேட்டரியா மாஸ்க் போட்டு பண்ணுவேன். கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்களும் யாராச்சும் பிரீத்திங் இஷ்யூஸ் ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா, யூ கேன் ட்ரை தெம். அண்ட் தென் திஸ் இஸ் மக்கானாவா? ஓகே, ஐ ஹேட் மக்கானா போல தட் டே. ஓகே, தென் ஒன் மோர் திங் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரேச்சல் அகாடமி யூடியூப் சேனல் தனியா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப நாளே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங்லாம் கற்றுக்கணுன்னா ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியான கிளாஸஸ் வந்து ரெக்கார்டடாகவும் இருக்குது. ஃபியூச்சர்லேயும் நான் எடுக்க போகிறேன். ரேச்சல் அகாடமியோட ஆப் அண்ட் வெப்சைட் லிங்க் ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.